சேரு இருக்குதுடா காலம் பொறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தனு மாறானே திருத்திட போறானே கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா பெரித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே 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 Are you ready? Very கட்டும் சரபெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா பெரித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே மோனிகா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சு கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு மோனிகா பெல்லூச்சி எத்துட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாவலி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே ஊதுறாத என்ன தொலைஞ்ச வைக்கிறியே கொஞ்சம் கொலைஞ்ச வைக்கிறியே உன்னை அடைஞ்ச வைக்கிறியே என் பகல் கனவில்லையே என்ன தொலைஞ்ச வைக்கிறியே கொஞ்சம் கொலைஞ்ச வைக்கிறியே உன்னை அடைஞ்ச வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து ஆகுது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல
குளிரல நீ துடிக்கிறியே என் அழுகி என் வயசுல நீ படுத்திரியே என் மெதுவா என் கழுத்துல நீ மணத்திரியே இது அதுதானா உன்னோட கண்ணங்கடை கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்ல கடி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா எப்படி போட்டு 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 அதட்டி போட்டு கண்ணால எப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால வைக்கிற திணற வைக்கிறியே நீ மெதுவா வைக்கிற வேர்க்க வைக்கிறியே நீ என்னத்தான் வத்த வைக்கிற வதங்க வைக்கிறியே இது சரிதானா சிக்க வைக்கிற சவக்க வைக்கிறியே நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்ல வைக்கிறியே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முருதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் பொறுக்குதடி தெத்து பல்லு சிரிப்பிலெல்லாம் பத்து நிலவு தெருக்குதடி தை தைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நாங்க வர நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊரச்சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணை பத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வணக்கம் வணக்கம், உங்களோட பேர் குணபாலன். ஓகே இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் வந்திருக்கு சரியா எத்தனாவது பர்த்டே உங்களோட 57. ஓகே 57வது பர்த்டேக்கு யாரோ உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க யார்கிட்டருந்து வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யாராக இருக்கலாம் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் தான் பிள்ளைகளோட பேர் எங்கெங்கே இருக்காங்க மேகலா சென்னையில் இருக்கிறா. ஓகே எங்கள் மருமகன் சென்னை Okay. சனா. ஓகே அடுத்தது விவேக்கு எங்கே இருக்காங்க மருமகன் இந்தியாவில். ஓகே சிந்து மகள். அடுத்தது மகனுங்க இங்கே வினோத், ஓகே கமல். ஓகே 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் ஓகே இப்போ பிள்ளைகளை தவிர்த்து ஒருவேளை ஃபாரின்லேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம் வேறு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா உங்களுக்காக பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு சரியா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது நன்றி. ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது உங்களோட சகோதரங்கள் சைடில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம் சகோதரர்கள் இன்னும் அண்ணாங்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே அவங்களோட பேர் எங்கெங்கே இருக்காங்க இங்கே தான் இருக்கிறாங்க. என்னோட உங்களோட தான் இருக்காங்க சரி செல்வராஜா, நவரத்னம். ஓகே வேற ஆனால் நீங்கள் இன்னும் பேர் சொல்லல அவங்க 2 பேர் தான். சரி ஓகே இப்போ உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் அப்படியே பார்த்துருவோம் சரியா ஓகே உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு என்னவா இருக்கலாம் என்ன ஸ்வீட் தான். ஸ்வீட் வந்திருக்கா சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் உங்களுக்காக நட்ஸ் வந்திருக்குது ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் ஆனால் லாஸ்ட் கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லி இருக்கு சரியா இப்போ நீங்கள் கூடுதலாக யாரை எதிர்பார்க்குறீங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க
யாரா இருக்கலாம்? பிள்ளைகள் தான். பிள்ளைகள்ட்ட தான் வந்திருக்கோம். ஓ. வேற யாருமே செய்ய மாட்டாங்களா? பிள்ளைகளும் வெளியிலன்னா அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. வேற யாரும் இல்லை அப்படியா? உங்களோட பர்த்டேக்காக வந்து அடுத்த gift பார்ப்போம். சரி, இது பர்த்டேக்காக ஸ்பெஷல் அமௌண்ட் வந்திருக்கு. சரியா? சரி, என்ன வந்திருக்கு? என்ன விஸ்கி பிராண்டியாக தான் இருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ. விஸ்கி. ஓகே, சரி, இப்போ உங்களோட பர்த்டேக்காக வந்து அடுத்த gift பார்ப்போம். சரி, இது என்னவா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? கொலோன். கொலன். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக பர்ஃப்யூம் வந்திருக்கு. வாசமா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, இப்போ யார் அனுப்பியிருக்காங்க? இப்போ அடுத்த கிஃப்ட்ல யாருன்னு சொல்லி இருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? இது உங்களை பாசம் வச்சிருக்க ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. ஒரு ஆள் தான் அனுப்புவோம். அந்த ஒரு ஆள் யாரா இருக்கு? இன்னும் பிள்ளைகள் இல்லை அவங்க 2 பேர் தான். இனி அவங்கள தான் எதிர்பார்க்குறீங்க கூடுதலா? சரி, ஒரு ஆளா இருந்தா நீங்க யாரை கூடுதலா எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. கடைசி கிஃப்ட்ல யாருன்னு சொல்லி இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஆள் அது. சரியா? மூத்த மகன் கமல். மூத்த மகன் கமல். சரி, இப்ப உங்களுக்காக வந்த இந்த லாஸ்ட் கிஃப்ட்ல யாருன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு முதல் சரியா இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்கள அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அவங்கள்ட்ட இந்த வருமண்டு. ஆனா நீங்க இன்னும் பேர் சொல்லல. இதை ஓப்பன் பண்ணுங்க. யாருன்னு சொல்லி இருக்கு. 4 பிள்ளைகளும் பாசம் தான். உங்களோட ஒய்ஃப் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஒய்ஃப்கிட்ட இருந்து இப்படி ஒரு கிஃப்ட் வரும்னு சொல்லி? இல்லை. ஓகே, உங்களுக்காக சர்ப்ரைஸாக அவங்க முதலே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா? உங்களோட பர்த்டேக்கு உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இவ்வளவும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களோட அன்பு மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நேரத்தில்? என்ன சொல்கிறது, என் லைஃபே அதுதான். ரொம்ப நன்றி. சரி, உங்களோட அன்பு மனைவி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.